மாநகர பேருந்துகள், மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் என மாநகரின் பொது போக்குவரத்துகள் அனைத்தையும் இணைக்கும் வகையில் சென்னையின் 23 இடங்களில் மல்டி மாடல் ஹப்புகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த தொகுப்புடன் நம்மை சுற்றி பகுதி நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். சென்னையில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர், சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை என 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் சிறுசேரி, மாதவரம் சோழிங்கநல்லூர், பூவிருந்தவல்லி கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு மும்முரமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. மெட்ரோ ரயிலில் மாதத்திற்கு சராசரியாக 85 லட்சம் பேர் பயணிக்கின்றனர். இந்த நிலையில்தான் சென்னையின் முக்கிய இடங்களில் பேருந்து நிலையங்கள், மெட்ரோ ரயில்கள், மின்சார ரயில் நிலையங்கள் என ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு எளிதாக செல்லும் வகையில் 23 இடங்களில் மல்டி மாடல் ஹப்கள் அமைக்கப்பட உள்ளன. அதன்படி மாதவரம் சிறுசேரி சிப்காட் இடையிலான 45.4 கிலோமீட்டர் வழித்தடத்தில் திருவான்மியூர், அடையார், மந்தைவெளி, திருமயிலை, சேத்துப்பட்டு, அயனாவரம், பெரம்பூர், கீழ்ப்பாக்கம், ஆயிரம்விளக்கு ஆகிய 9 இடங்களில் மல்டி மாடல் ஹப்கள் அமைய உள்ளன. இதில் திருவான்மியூர் மற்றும் திருமயிலையில் மெட்ரோ ரயில் நிலையங்கள், MRTS நிலையங்களுடனும், மந்தைவெளி மற்றும் மாதவரம் மெட்ரோ ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என 9 இடங்களில் இணைக்கப்படுகின்றன. இதுதவிர கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி பைபாஸ் வரையிலான 26.1 கிலோமீட்டர் தொலைவிலான 4வது வழித்தடத்தில் கோடம்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், பூவிருந்தவல்லி பேருந்து நிலையம், நந்தனம் மற்றும் வடபழனி ஆகிய 5 மையங்களும் இணைக்கப்பட உள்ளன. மேலும் 44.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 5வது வழித்தடமான மாதவரம் சோழிங்கநல்லூர் வழித்தடத்தில் மாதவரம் பேருந்து நிலையம், வில்லிவாக்கம் பேருந்து நிலையங்கள், அண்ணாநகர், கோயம்பேடு, ஆலந்தூர், பரங்கிமலை, வில்லிவாக்கம், வானவம்பேட்டை, கீழ்கட்டளை ஆகிய இடங்களில் 9 மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 2028ஆம் ஆண்டுக்குள் இந்த மல்டி மாடல் ஹப்களை அமைக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஆகாய நடைபாதையில் மக்கள் செல்லும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.